அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஃப்ரின் அலாவுதீன் யூடியூப் சேனல். வாங்க சேனலுக்குள்ளே போய் கிண்ணத்தப்பம் எப்படி செய்வோன்னு பார்ப்போம். அரிசி ஒரு டம்ளர் எடுத்து ஒரு சட்டியில் கொட்டி நல்லா முந்திரி பருப்பு ஒரு 15 முந்திரி பருப்பு போட்டு, அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு அதே 15 பாதாம் பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் சுடு தண்ணியை வெந்நீரை ஊற்றி கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி அதில் ஊற்றுங்க. ஒரு 4 மணி நேரம் அரிசி ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தேங்காவை கீறி மிக்சியில் போட்டு நல்லா தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பால் எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல 4 மணி நேரத்துக்கு கழிச்சு அந்த அரிசியை எடுத்து அந்த தேங்காய் பாலை ஊற்றி அதுக்கப்புறம் நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. அதுக்கப்புறம் ஒரு முட்டை சேர்த்துக்கணும். முட்டை, ஏலக்காய், ஒரு 10 ஏலக்காய் மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அடித்ததுக்கப்புறம் மில்க் மேட் சேர்த்துக்கணும். இனிப்புக்கு தகுந்த மாதிரி மில்க் மேட் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இனிப்பு கூடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட். இட்லி குக்கர் எடுத்து மாதிரி எடுத்து நெய் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நெய் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த மாவை வடிகட்டி ஊற்றி இட்லி குக்கரில் தூக்கி வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் தான் சிம்லேயே வச்சு வேக வைங்க. முந்திரி பருப்பு போடுங்க. போட்டுட்டு குத்தி பாருங்கள் வெந்துருச்சா என்னான்னு. அதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆற வைங்க. நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த சேனலில் சந்திப்போம்.